ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் அடைக்கப்பட்ட வாசலாக அநேக காரியங்கள் நமக்கு காணப்படுகிறது. ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த காரியத்தில் நமக்கு எந்த ஒரு வாசலும் திறக்கப்படாது. நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு நொடியும், இப்பயாவது அந்த காரியம் நமக்கு வாய்த்து விடாதா, இப்பவாவது அந்த காரியம் நமக்கு வாய்த்து விடாதா என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் நாம் எதிர்பார்த்து கொண்டு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. நமக்கு அடைக்கப்பட்ட வாசல் எங்கே இருக்கிறதோ அதை பார்த்து விட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க, பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எந்த வாசலும் திறக்கல அப்படின்னு நினைக்கிற கர்த்தர் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்றால், யோசுவாவுடைய கையிலே எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் நான் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யோசுவாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவா யார்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதவர் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவா சாதாரண மனுஷன் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருக்கிற ஓர் அனுபவத்தை பெற்றிருக்கிறவர். மோசே எப்படியெல்லாம் ஜனங்களை வழிநடத்தி சென்றாரோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர், அதையெல்லாம் கடைபிடித்தவர், அதையெல்லாம் அவருடைய வாழ்வில் தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கென்று விட்டு கொடுத்தவர். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தவர் தான் இந்த யோசுவா. வேறு எதற்கும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அவர் தேவனுடைய சமூகத்தை தான் இரவும் பகலும் நாடி இருந்தார். இப்படிப்பட்ட யோசுவாவை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா, உன்னுடைய கையில் நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் அடைக்கப்பட்டு இருக்குமே ஆனால் அந்த அடைக்கப்பட்ட வாசலை மாத்திரம் தகர்க்கிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். வெறுமனே அந்த வாசலை உங்களுக்காக திறக்கிறவர் அல்ல, அதுக்கு காரணமானவர்களையும் உங்கள் காலடியில் விழ வைக்கிறவர் தான் நம் தேவாதி தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். இரவும் பகலும் அவரிடத்திலே நான் காத்திருக்கிறேன், இரவும் பகலும் அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அப்படி என்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருக்கு கேட்கவில்லையா? என்னுடைய கண்ணீர் அவருடைய பார்வைக்கு எட்டவில்லையா? நான் ஆலயத்தில் கிடக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் மகனே, எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் மகளே என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கீங்களா? 1, 2 அல்ல, எல்லாவற்றையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முழுவதுமாக உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை தகர்த்து போடுகிறவராகவும் அவர் இருக்கிறார். பாருங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடன் அதை விசுவாசித்து அவர் சொன்னபடியே யோசுவா செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம், வேவு பார்ப்பதற்காக ஒரு சிலரை அனுப்புகிறார். அங்கே ராகாப் என்னும் வேசி அவர்களை பத்திரமாக திருப்பி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அந்த ராகாப் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் தேவனே வானத்திலும் பூமியிலும் உண்மையான கர்த்தர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் தேவன், அவரே இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். என்னையும் என் தகப்பன் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அருமையானவர்களே, இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
நமக்கான வாசல் திறக்க போகிறது. அடைக்கப்பட்ட வாசல் கர்த்தர் அதை தகர்த்து போட போகிறார். அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற உங்களுக்கு நடக்கும். இந்த ராகாபிற்கு தெரிந்து கொண்டது கர்த்தருடைய ஜனங்கள் தான் ஜெயிப்பாங்க. இவ்வளவு தூரம் அவர்கள் ஜெயித்து வந்தார்கள், இனியும் அவர்கள் ஜெயிக்க போகிறார்கள் என்று அவள் தெரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, நாம் யாருக்கு கை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் கை கொடுக்கிறோமா, அல்லது உலகத்தாரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இல்லை, இப்படி நான் உலகத்தாரோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், எனக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்களோடு நான் ஐக்கியமாக இருப்பேன், அவர்களோடு திருமணத்திற்கு செல்வேன், அவர்களோடு காது குத்துக்கு செல்வேன், அவர்களோடு கூத்தடிப்பேன், கும்மாளம் போடுவேன் என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இவள் தன்னுடைய வாழ்வாதாரமாக செய்து கொண்டிருந்த அந்த தொழிலில் கூட அவளுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. என்ன என்று தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவளுக்கு வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட காரியத்தை அவளுடைய இருதயத்தின் ஆழத்தில் வைத்திருந்தாள். அது நடக்கும் பொழுது அவர்களுக்கு உதவியாக கை கொடுத்தாள். அதை நீங்கள் மறந்து போக கூடாது. நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தாரோடு உலகத்தின் காரியங்களோடு நாம் கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளோடு கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். நாம் நம்முடைய இஷ்டப்படியெல்லாம் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்பதை யோசித்து பாருங்கள். அவள் தன்னை மாத்திரமல்ல, தன் தகப்பன் குடும்பம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும், கிட்டத்தட்ட அவளுக்கு இருந்த ஒரு கோழி குஞ்சை கூட என்ன செய்யல, இழந்து போகவில்லை, எல்லாவற்றையும் அவள் காப்பாற்றி கொண்டாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் இன்றைக்கு எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உங்க வீட்டுல யாராவது ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? அவர்களுக்கு உதவியாக நீங்க கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்ல வேற யாருக்கோ நீங்க எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்களோடு சேர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அவர்களோடு கை கோர்த்து கொண்டு இருக்கிறீர்களா? அவர்களோடு எல்லாவற்றையும் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். தேவனுக்கு அடுத்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். யாரோடு நாம் கை கோர்த்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இவள் தன்னுடைய ஜீவனை மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பன் குடும்பத்தையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டாள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் நடுவில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறாள் என்கிற ஒரு பெயரையும் பெற்று இருக்கிறாள். அது எப்படி? இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே அவள் குடியிருக்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது அருமையான ஒரு வார்த்தை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அருமையான ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சல்மோன் ராகாபிடத்தில் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அவள் எப்படி இஸ்ரவேலில இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறாள் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு யாருக்கு கை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், யாருக்கு உதவியாக கை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். நாம் வாழ்கிற இந்த பூமியில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம்ம இஷ்டப்படி இந்த உலகத்தாரோடு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய பணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா, அல்லது ஆடம்பர வாழ்க்கைக்காக நாம் செலவழித்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். இந்த ராகாப் தன்னுடைய ஜீவனையும் பார்க்காமல் அவர்களுக்கு உதவியாக கை கொடுத்து இஸ்ரவேலில இந்நாள் வரைக்கும் அவள் இஸ்ரவேலின் நடுவிலே இந்நாள் வரைக்கும் அவள் குடியிருக்கிறாள் என்கிற பெயரை அவள் பெற்றாள் என்று சொன்னால், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்று அட்டவணையிலே அவங்க இடம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அவர்கள் ஒரு காரணமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்த தொழில் என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பெயர் கூட வேசி என்று ஒரு அடைமொழியாக குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் அவர்கள் உண்மையும் உத்தமமாய் விசுவாசித்தது நிமித்தமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுத்தது நிமித்தமாக காக்கப்பட்டார்கள்.
இன்றைக்கு நீங்கள் யாருக்கு உதவியாக கை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பிறப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஊழியம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கை கொடுத்து இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாக இந்த பூமியில் பிறப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா? உங்கள் பணம் யாருக்காக செலவழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது? அதுதான் முக்கியம். இன்னைக்கு 10,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்து என்ன வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். அதை வைத்து எந்த ஆடம்பரமான பொருட்கள் வேண்டுமானாலும் நாம் வாங்கலாம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா பணம் தான் நமக்கு. அது நமக்கு கிடைக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா பணம். அது நம் கையில இருக்கிற தேவையற்ற ஒரு பணம் என்று சொல்லி கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அல்லது அது நம்முடைய கையில இருக்கிற நம்முடைய சேமிப்பு என்று கூட நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அந்த பணம் யாருக்காக நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது எப்படி நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை பணம் என்னிடத்துல இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் உங்கள் சகோதரர்களோ சகோதரிகளோ உங்களுக்கு வேண்டியவர்களோ யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் கைகோர்த்துக் கொள்ளலாமே. அவர்களோடு நீங்கள் ஒரு டைப் வைத்துக் கொள்ளலாமே. நீங்களும் உங்கள் தகப்பன் குடும்பமும் காக்கப்பட முடியும். இன்னைக்கு தேவன் இந்த ராகாப் மூலமாக அந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அவள் செய்த ஒரு காரியத்தை பார்த்தீர்களா? அவள் இஸ்ரவேல் நடுவில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறார். அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் அதை யோசிக்க வேண்டும். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆகானை குறித்து எழுதியிருக்கிறது. ஆகான் என்ன செய்கிறார்னா, இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பொன்னையும் பொருளையும் பார்த்து இச்சித்து அதை தன்னுடைய கூடாரத்தின் அடியிலே புதைத்து வைத்தான். வெள்ளி அதற்கடியில இருக்குதுன்னு சொன்னான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வரக்கூடாது, அது கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டியது, கர்த்தருக்கானது. ஆனால் அதை இச்சித்து அதை கொண்டு வந்து அதை தன்னுடைய கூடாரத்தின் அடியிலே புதைத்து போட்டு வைத்திருக்கிறோம். அவனுக்கு என்ன நடந்தது, அவன் குடும்பத்துக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகோர் பள்ளத்தாக்கிலே அவனை என்ன பண்ணாங்க? பெரிய கற்குவியலாக குவித்து வைத்தார்கள். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டார்கள். எப்படி ஆகார் எப்படி இந்த குடும்பம் ராகாபினுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டதோ, இந்த ஆகான் குடும்பம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையில அந்த குடும்பம் முழுவதுமே அழிக்கப்பட்டது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலாக குவித்து வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ராகாப் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவில குடியிருக்கிறாள் என்று பெயர் பெற்றாலோ, அது போல ஆகான் இந்நாள் வரைக்கும் இருக்கிற சாபத்துக்கு எடுத்துக்காட்டாக அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்தது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அவன் வம்சமே அழிந்து போய் இந்நாள் வரைக்கும் இப்படி யாரும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஊழியம் செய்வார்களே ஆனால் அவர்களை கனஈனப்படுத்தாதீர்கள், அவர்களை கனப்படுத்துங்கள், அவர்களோடு கை கோர்த்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அநேகர் இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவதூறாக பேசிக்கொண்டு திரிகிறார்களே தவிர அவர்களுக்கு கை கொடுப்பதற்கோ அவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்கோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ யாருமே கிடையாது. நீங்கள் இப்படி செய்வீர்களே ஆனால் இந்த ஆகானை போலதான் அழிந்து போவீர்கள். தேவன் அவருடைய ராஜ்யத்தின் பணியை கட்டுவதற்காக உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருவரை தெரிந்து கொண்டாரே ஆனால் அது ஒரு பெருமை. அது தெரியுமா உங்களுக்கு? ஏப்பா எங்க குடும்பத்துல ஒருத்தர் டாக்டரா இருக்காங்க, ஏப்பா எங்க குடும்பத்துல ஒருத்தர் கலெக்டரா இருக்கிறாங்கன்னு எவ்வளவு பெருமைப்படுறீங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி பெருமைப்படுறதுக்கு ஒருத்தர் இல்லையே. ஏன் அதை அவ்வளவு இழிவாக நினைக்கிறீர்கள்? கர்த்தருடைய வேலையை அற்பமாக நினைக்கிறீர்கள்.
தேவனுக்காக செய்யப்படுகிற ஊழியத்தை ஏன் அற்பமாக நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவர்களை வேதனைப்படுத்தி விடாதீர்கள். தயவு செய்து நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். இதன் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில் சாபம், இதன் நிமித்தமாக உங்க குடும்பத்துல இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய பாவம். ஆகவே நீங்கள் இன்றைக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா யோசிக்க வேண்டும். இந்த ராகாப் அவள் இந்த உலக பிரகாரமான காரியத்தை செய்து கொண்டு வந்தாலும் கர்த்தரே தெய்வம் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். கர்த்தர் இந்த உலகத்திற்கு வருவதற்கும் அவள் ஒரு காரணமானாள். இந்நாள் வரைக்கும் அவளுடைய பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்று அட்டவணையில இடம் பெற்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்களும் நானும் கர்த்தர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமாக இருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய பேரும் அப்படி புகழ் பெற்று நிற்கும். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இந்த எரிகோ கோட்டையை தகர்த்து போட்ட யோசுவா ஒரு சாபத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எரிகோவை கட்டும்படி எழும்புகிறவன் அதன் அஸ்திபாரம் போடும்போது தன் மூத்த குமாரனையும் அதன் நிலைக்கால்கள் வைக்கும் போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று சொல்லி அவர் ஒரு சாபத்தை கூறினதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவரே, 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆகாப் ராஜா அரசாண்ட, அது பொல்லாத ராஜா அரசாண்ட காலத்தில பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டும்படி எழும்பினான். அதன் அஸ்திபாரம் போடும்போது தன் மூத்த மகனாக சேசுப்பை இழந்து போனான். அதன் வாசல் நிலைக்கதவை வைக்கும் போது தன்னுடைய இளைய குமாரனாகிய சேசுப்பை இழந்து போனான். மூத்த குமாரனாகிய அபிராமையும் இழந்து போனான். அதன் அஸ்திபாரம் போடும்போது மூத்த குமாரனாகிய அபிராமை அவன் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அதன் நிலைக்கால்களை வைக்கும் பொழுது இளைய குமாரனாகிய சேசுப்பை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அந்த எடுத்துக்காட்டாக 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்கு விரோதமாக எழும்பி எரிகோவை கட்டி கொண்டு இருக்கிறோமா? ஆனா நாங்க எதுக்குங்க எரிகோவை கட்ட போறோம்? எரிகோ எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எரிகோன்னா என்னது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நியாயமான அந்த சுதந்திரிப்பை தடை பண்ணுவதுதான் எரிகோ. புரியுதா உங்களுக்கு? உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஊழியம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் தடுத்தோமானால் அதுதான் எரிகோ. அல்லது உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை நாம் தடுத்தோமானால் அதுதான் எரிகோ. எரிகோவை கட்டும்படி எழும்பாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாருமே எழும்பாதீங்க. எழும்புனீங்கன்னா உங்க வம்சமே இல்லாம போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மூத்த குமாரனையும் சாக கொடுக்கணும், இளைய குமாரனையும் சாக கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வம்சமே இல்லாமல் போய்விடும் என்று தானே அர்த்தம். யோசித்து பாருங்க, அதுதான் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க பேசினாலும் சோழி முடிஞ்சு போச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை தடை பண்ணினாலோ அடைத்தாலோ கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. உங்களை வம்சம் இல்லாமல் வேற எடுத்து போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த விஷயத்துல பயங்கரமான யோசித்துதான் செயல்படணும். யாருக்கு விரோதமா பேசுறோம், யாருக்கு விரோதமா எழுந்திருக்கிறோம், யாருக்கு விரோதமா நம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறோம் என்று சொல்லி யோசிக்கணும். யோசுவாவை கொண்டு தேவன் இப்ப வரைக்கும் நித்திய கட்டளையாக சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நாம கவனிச்சு பேசணும். சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை பேசுறதோ இல்ல சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதையாவது நாம் செய்வோம் என்றால் இந்த நிலைதான் நமக்கு உண்டாகும். எந்த நிலை? வம்சமே இல்லாமல் போக்கி விடுவேன் என்று சொல்லிவிட்டார் கர்த்தர். அவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக நாம் இல்லாவிட்டாலும் பாதகமாக மாறிவிடக் கூடாது. பிரியமானவர்களே, தேவன் அதை கண்டிக்கிறார். அது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு யாருக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அது தேவன் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவன் எருசலேமில் இருந்து
எரிகோவுக்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேம் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். ஏங்க, இவங்க எருசலேம்ல இருக்கிறாங்க. எருசலேம்னா என்னது? எருசலேம் அப்பத்தின் வீடு. இயேசு கிறிஸ்துவோடு கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். இந்த அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு ஒருத்தன் எங்க போறான்? எரிகோவுக்கு போறான். அவன் போனா அவன் நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. தேவையா? இன்றைக்கு நாம் அநேக வேளைகளில் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறதை விட்டுவிட்டு, கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு எரிகோவுக்கு போறோம். அங்கதான் ஏதோ கிடைக்குது, அங்கதான் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருது, அங்கதான் எல்லாமே இருக்கு என்று சொல்லி நினைத்து கொண்டு நாம் அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்படி போகும்போது கள்ளர் கையில் அவன் அகப்பட்டு கொண்டான். அப்படி கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்ட அவனுடைய நிலைமையை பாருங்க. ஆசாரியன் அந்த வழியே வந்தான். ஆசாரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க அந்த வழியா வராங்க. அவங்களும் என்ன செய்யல, அவனை காப்பாத்தல. அந்த பக்கமா பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. அடுத்து லேவியன் ஒருவன் வருகிறான். அவனும் என்ன செய்யல, பாக்குது, அப்படியே பார்க்காத மாதிரி போயாச்சு. இறுதியாக நல்ல சமாரியன் ஒருவன் அவரிடத்திலே வந்தான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறதை பாருங்க. அவனை கண்டு மனது உருகி, இன்னைக்கு நம்மை பார்த்து தேவன் மனது உருகிறார். என் பிள்ளை என்னை விட்டுட்டு எங்கேயோ போகுது, எங்கேயோ ஆசீர்வாதம் இருக்குன்னு ஓடுது, எங்கேயோ போகுது. உலகத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? எரிகோவை தேடி ஓடிட்டு இருக்கிறீங்களா? எருசலேம் அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கதான் இருக்கு. ஜீவ அப்பம் நானே. இவரை விட்டுட்டு ஓடுறீங்களா? அப்ப கள்ளர் கையில தான் அகப்படுவீங்க. அவன் குற்றியூர் கொலையுருமா போட்டு போயிருவான். முதலாவது இழக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம். அப்புறம் நம்மளை காயப்படுத்தி குற்றியூரும் கொலையுருமா போட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி. சுய வாகனம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கார் வேணும். அது நானும் எப்படியாப்பட்ட கார்ல போவேன், சாதாரண கார்ல எல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா. ஆனா இயேசு கிறிஸ்து போன வாகனம் எதுங்க? தன் சுய வாகனத்தில் ஏற்றி என்று எழுதப்பட்டிருக்கு. அதுதான் அவர் சுமந்து சென்ற சிலுவை. உங்களையும் என்னையும் ஜீவன் உள்ளவர்களாய் காக்குவதற்காக, நமக்குள்ளே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவதற்காக, இழந்து போன ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியும் நமக்கு உடுத்தி அலங்காரப்படுத்துவதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவர்தான் அந்த சிலுவையை சுமந்து நம்மை காத்தார். தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவனுக்கு ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எங்கேயோ விட்டுட்டு போகலங்க. அவர் நம்மை சபையில விட்டிருக்கிறார், சர்ச்சில விட்டிருக்கிறார், ஆலயத்துல விட்டிருக்கிறார். அப்படியே விட்டுட்டு ஓடி போகல, நம்மை பராமரித்தார். அவர் நம்மை பராமரித்தார், வைத்து பராமரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுநாளிலே, அவர் 3ஆம் நாளிலே பரலோகத்திற்கு போகணுமே, உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போகணுமே, அந்த நாளிலே அவர் என்ன சொல்றார் பாருங்க. நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, அவர் புறப்படும் பொழுது, மறுநாளிலே புறப்படும் பொழுது அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அந்த சபையிலே விட்டு அவனை பராமரித்து புறப்படும் பொழுது, நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் புறப்படும் பொழுது சத்திரத்தானை பார்க்கிறார். யாரு? போதகரை பார்க்கிறார். சபையின் போதகர்கள், சபையை நடத்துகிறவர்கள். அவரை பார்த்து 2 காசு அவர்களுடைய கரத்துல கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். அந்த 2 பணம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு.
ஆகிய இந்த 2 பணத்தை கர்த்தர் சத்திரத்தான் கையிலே கொடுக்கிறார், சபையின் மேய்ப்பராகிய பாஸ்டர்ஸ் கையில கொடுக்கிறார், ரெவரண்ட் கையில கொடுக்கிறார். புரிஞ்சுட்டா இப்ப உங்களுக்கு? இந்த 2 பணத்தை அவர் கொடுக்கிறார். இந்த பணத்தை அவர் கொடுத்து விட்டு அவர் என்ன சொல்றாரு? அவருடைய தாழ்மை இதுல பாருங்களேன். நீ இவனை விசாரித்துக் கொள்ள, அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். அன்பான பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ் எல்லாருமே அன்பானவர்களே, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. உங்க கையில இந்த 2 பணத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்கிற 2 பணத்தை உங்க கையில கொடுத்துட்டு, நீ இவனை விசாரித்துக்கொள், உங்கள் மந்தையை நீங்கள் விசாரிக்க வேண்டும். உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட விசுவாசிகள், உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும். இந்த பணத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை வைத்து நீங்கள் விசாரிக்க வேண்டும். இதற்கு மிஞ்சி எதையாவது நாம் சும்மா தேவையில்லாததை சொல்லிக் கொடுப்போமானால் தண்டிக்கப்படுவோம். அதே நேரத்தில் இதற்கு மிஞ்சி நீ எதையாவது செலவழிக்கையானால் நான் திரும்பி வரும்போது தரேன். இதுக்கு மிஞ்சி எதாவது செலவழிக்கிறதுக்கு இருக்கா? இந்த பைபிளுக்கு மிஞ்சி நீங்க எதையாவது செலவழித்திருவீங்களா? அன்பானவர்களே, நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? சபையில சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு பாஸ்டருக்கு கீழே நாம இருக்கிறோம். நாம வளர வேண்டியது இந்த வேதாகமத்தை கையில வைத்துதான். பாஸ்டர் சொல்றபடியோ பாஸ்டர்மா சொல்றபடியோ நாம் கீழ்ப்படிய வேண்டுமானால் இந்த வேதாகம புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கு மிஞ்சி எதையாவது இது செய்தால் தவறில்லை, அது செய்தால் தவறில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், உன் சூழ்நிலை இப்படி என்று சொல்லி உபதேசம் தவறாக வறுமையானால் இங்கே அப்படி எழுதப்படவில்லை. விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், குற்றச்சாட்டு இதற்கு எதிராகத்தான் இந்த வேதாகமம் போதிக்கிறதை தவிர இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் போதிக்கவில்லை. அதை உங்கள் பாஸ்டரோ உங்கள் பாஸ்டருடைய மனைவியோ அல்லது கூட இருக்கிறவர்களோ யாராவது தவறாக போதிப்பார்களே, ஆனால் இந்த வேதாகம புஸ்தகம் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி தைரியமாக நீங்கள் பேச வேண்டும். அதே நேரத்தில் பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ், சபையை நடத்துகிறவர்கள், தேவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற மேய்ப்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இந்த 2 புஸ்தகத்தை தவிர, இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற இந்த வார்த்தையை தவிர ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் ஆனால் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக போய்விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி இவனை விசாரித்துக் கொள் என்று சொல்லி கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப வருவேன், நான் போறேன்னு அப்படியே போயிடல, நான் திரும்ப வருவேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க, தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்று சொல்லுங்க. நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் இருக்குமே ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி. ராகாப்பு, அவள் ஒரு வேசியாக இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறவராக காணப்படுகிறாள். நாம் எப்படி வாழ்கிறோம் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ஆகான் இந்நாள் வரைக்கும் ஒரு சாபத்தின் பிள்ளையாக அவன் இருக்கிறான். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நாம் இன்றைக்கு எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போய்கொண்டு இருக்கிறோமா? நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? கள்ளர் கையில் அகப்பட்டு இருக்கிறோமா? அல்லது சபையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறோமா? சபையில் சேர்ந்து பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நான் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேனா? நான் இந்த பூமியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கை கொடுத்து இருக்கிறேனா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவியாக நான் இருக்கிறேனா? இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, முற்றிலுமாக உங்களை தாழ்த்தி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. இது ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் அவரை உறுதியாக பற்றி கொள்வேன் என்று ஒப்பு கொடுங்க. நான் அவர் இந்த பூமியில பிறப்பதற்கு ஒரு பாத்திரமா இருப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கை கோர்த்து கொள்வேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவை, யார் யார் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அவர்களை உம்முடைய கரத்திலே ஏந்தி கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுங்க. உம்முடைய கரம் அதை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. திரையில் காண்கிற இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆமேன். ஹல்லேலூயா.